இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மற்ற கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது நடந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலரும் விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளருமான பிரேமலதா, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அக்கூட்டத்தில் திருமாவளவன் பேசும்போது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். அப்போது விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளர் என பிரேமலதாவை அறிமுகப்படுத்திய போது அவர் சட்டையை செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். இதையடுத்து முதல்வர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய போது பிரேமலதா எழுந்து கூட்டத்தினரை பார்த்து கும்பிட்டார். இந்த சம்பவம் விசிக தலைவர் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரேமலதா ஜாதிய பாகுபாட்டுடன் நடந்து கொண்டதாக கூறி சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிரான கருத்துக்களை அக்கட்சியினர் பதிவிட்டு வருகின்றனர். இதுகுறித்து விசிக நிர்வாகிகள் கூறியதாவது: பிரேமலதா ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் தேர்தல் அரசியலில் புதியவர். திருமாவளவன் அறிமுகப்படுத்தும் போது குறைந்தபட்சம் கும்பிட்டிருக்கலாம். மேடை நாகரிகம் இல்லாமல் திருமாவளவனை அவமானப்படுத்தும் செயலில் நடந்து கொண்டார். இதற்கு முன் திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் பிரச்சாரத்திலும் விசிக நிர்வாகி அவமானப்படுத்தப்பட்டார். மேலும் பல இடங்களில் தலித் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே விசிகவினரை பிரச்சாரத்திற்கு அழைக்கின்றனர். மற்ற சமூக மக்கள் வசிக்கும் இடங்களில் எங்களை அழைப்பது இல்லை. திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஜாதிய பாகுபாட்டுடன் நடந்து கொள்கின்றனர். இதுகுறித்து கட்சி தலைமைக்கு எடுத்து சென்றுள்ளோம். ஏற்கனவே பெரும்பாலான தலித் இளைஞர்கள் ஓட்டுகள் தாவேகாவுக்கு செல்லும் சூழல் இருக்கிறது. அவர்களுடன்